ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ் அண்ட் ராக் ஃபிக்ஷன் மக்களை. சாரி அக்கா, ஒரு பர்ஃபெக்ட் கம்பேக் கொடுக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் எனக்கு எதனா ஒன்று சொல்லி விட்டுறாங்க. நான் காலை தூக்கிட்டு ஓட வேண்டியதாக இருக்குது. அப்படியே தூக்கிட்டு தான் இங்கேயும் வந்திருக்கேன். அக்கா கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, திட்டாதீங்க. ஓகே ஓகே. நான் இப்போது அதிகமாக எதுவும் பேச விரும்பலை. இங்கே எதுக்கு மெயினாக வந்திருக்கேன்றதோ முதல்ல சொல்லிடுறேன். ஓகே, ஆக்சுவலி நீங்கள் இப்போ இந்த எபிசோட் பார்த்துட்டு இருந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் எபிசோட் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நார்மலாக அப்லோட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்துக்கலாம். பட் நான் வீடியோ ஸ்டார்டிங்லலாம் வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ் மட்டும்தான் சொல்லியிருப்பேன், ராக் ஃபிக்ஷன் சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து குழம்பியிருப்பீங்க. நான் உங்ககிட்ட இப்போ நான் அதை விளக்குறேன். ஏன் இந்த எபிசோடில் வருதுன்றதும் உங்களுக்கு இப்போ தான் புரியும். என்னென்னா, நம்ம ரிதம் ஆஃப் லவ்வில் வந்து கேப்டன் ஜாங்ஷன்ஸ் 1894 வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். 6th எபிசோட் வரைக்கும் அப்லோட் பண்ணிட்டேன். பட் ஆனால் 7th எபிசோடில் ஸ்ட்ரைக் வந்துருச்சு. இதுக்கப்புறமேட்டு அங்கே என்னால் 1 வீக் சும்மா இருக்க முடியாது. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, பர்சனலாக மெசேஜ் பண்ணுறாங்க. ஃப்ரெண்டுக்கு கூட மெசேஜ் பண்ணி அக்கா கண்டினியூ பண்ண சொல்லுங்கள் அக்கா, எப்படியாவது டெலகிராம்லையாவது பண்ண சொல்லுங்கள் அக்கா அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் நான் டெலகிராமில் பண்ணேன்னா அதில் வெறும் 120 பேர் தான் இருக்கீங்க. என்னால் அதை ஏற்றுக்க முடியல. கம்மியான மெம்பருக்கு எப்படி இவ்வளோ ஒரு அழகான ஸ்டோரி போய் சேரும்? அதனால தான் நான் வந்து ராக் ஃபிக்ஷனுக்கு அதை எடுத்திருக்கேன். ஸோ இதிலேருந்து நான் வந்து எபிசோட்ஸை அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் டோன்ட் வரி, ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் எபிசோட்ஸ் ஆல்ரெடி அப்லோட் ஆகிருக்கும். அண்ட் இப்போ நான் இன்னொரு விஷயம் பண்ணுவேன். என்னென்னா, இப்போ இதில் நான் எல்லா எபிசோடையும் அப்லோட் பண்ணிட்டேன்னா ரிதம் ஆஃப் லவ்க்கு வர புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அங்கே பாதி வீடியோ தான் இருக்க மாதிரி இருக்கும். அவங்களுக்கு அந்த வீடியோலாம் இங்கே இருக்குதுன்னு சொல்லி தெரியாது. ஸோ அதனால் இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் திரும்பியும் ரிதம் ஆஃப் லவ்லேயும் அப்லோட் பண்ணுவேன். ஓகே, குழம்பிக்காதீங்க. அக்கா ஏன் 2 சேனல்லையுமே அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் மார்க் வைக்காதீங்க. நான் மெயினாக அப்படி அப்லோட் பண்ணுறதுக்கு காரணம், அங்கே வர புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இங்கே வர புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஒரு தெளிவான கதை கிடைக்காது. அதனால தான் 2துலேயுமே 10 எபிசோடு அப்லோட் பண்ணுறேன்னா 10 எபிசோடும் அப்லோட் பண்ணுவேன். ஓகே, ஸோ நீங்கள் குழம்பிக்காதீங்க. ஓகேடா, கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். கிளியராக இல்லைனா என்கிட்ட பர்சனலாக வந்து டிஎம் பண்ணுங்கள். நான் ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு நான் கிளியராக சொல்கிறேன். ஓகே, பட் நான் இங்கே வந்ததுக்கான மெயின் ரீசன், அந்த சேனலில் ஸ்ட்ரைக் விழுந்துருச்சு. என்னால் உங்களை வெயிட் பண்ண வைக்க முடியாது. அதனால தான் இந்த சேனலை கையில் எடுத்திருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த சேனலில் ப்ராப்ளம் இருக்குது. இந்த சேனலுக்கு எப்போ வேணால் என்ன வேணால் ஆகலாம். பட் என்னால் உங்களை வெயிட் பண்ண வைக்க முடியாது. ஸோ அதனால் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், அப்லோட் ஆகிற வரைக்கும் ஆகட்டும். ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த பக்கம் எல்லா வீடியோ வந்துடும். இங்கே நான் ஆக்டிவ் ஆகலைன்னா எல்லோரும் அந்த பக்கம் வந்துடுங்க. ஓகேடா, இப்போ நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகேடா, இப்போ போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ட்ரோ மாதிரி பார்த்துடலாம். அதாவது 7th எபிசோடோடைய குட்டி இன்ட்ரோ, அது வந்து டெலகிராமில் இருக்கும். ஓகேவா? ஓகே, 7th எபிசோடில் வந்து என்னெல்லாம் நடந்திருக்கோன்னா, நம்ம ஜங்குக் வந்து நம்ம டேக்கிட்ட நான் உண்மையிலே உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லியிருப்பார். பட் நம்ம ஜங்குக்கு இருக்கிற ஒரு செக்யூரிட்டி என்னென்னா, அவர் இருந்த அந்த 1894 அந்த காலகட்டத்தில் நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டி என்னென்னா, ஒரு பையனும் லவ் பண்ணால் அந்த உலகம் தப்பாக பேசும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு இன்செக்யூரிட்டி. இதை பற்றிலாம் நம்ம டேக்கிட்ட கேட்டிருப்பாரு. பட் நம்ம டே வந்து இதெல்லாம் நார்மல் தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ நம்ம ஜங்குக்கு அவரே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம டேவையும் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக அவங்க 2 பேருமே வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நடுவில் இவங்க ஒரு ட்ரைனிங்கில் இருக்கும்போது நடுவில் ஒரு பொண்ணு வந்து நான் அவனுடைய ஃபியான்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கிட்ட நம்ம ஜங்குக்கே வந்து இன்ட்ரோ பண்ணி வைப்பார் அந்த பொண்ணை. இப்போ நம்ம டேக் வந்து ரொம்ப மனசுடைஞ்சு போய் கொஞ்சம் கஷ்டமாகி இதெல்லாம் அப்படியே நிறைய நடந்திருக்கும். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஜங்குக்கை வந்து ரீசனே இல்லாமல், ஒரு பர்ஃபெக்ட் எவிடன்ஸே இல்லாமல் நம்ம ஜங்குக்கை வந்து ஜெயிலில் பிடிச்சி போட்டு ரொம்பவும் கொடுமைப்படுத்துவாங்க. நம்ம டே அதை தட்டி கேட்டதுக்கு நம்ம டேவையும் தூக்கிட்டு போயிட்டு ஜெயிலில் போட்டிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஜங்குக்கை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்திருக்கும். ஸோ அந்த நேரம் நம்ம டேவும் வந்து நம்ம ஜங்குக்குடைய அந்த கேஸ் வந்து எப்படி போகுதுன்றதை பார்க்குறதுக்காக அந்த கோர்ட்டுக்கு போயிருப்பார். பட் ஆனால் நம்ம ஜங்குக்கு வந்து வாதாடுறதுக்கு அந்த இடத்துல யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. பட் ஆப்போனண்ட்டாக, அதாவது அவங்க அப்பா செட் பண்ணி வச்ச ஆள், நம்ம டேவோடைய ஜென்ரலான அப்பா வந்து சும்மா செட் பண்ணி வச்ச ஆளுங்க வந்து அங்கே இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஜங்குக்கு வந்து பேசுகிறதுக்காக, அவர் சைட் பேசுகிறதுக்காக, வாதாடுறதுக்காக கொண்டு வந்த ஆளை வந்து நம்ம டேவோடைய அப்பா, அதாவது அவர் வந்து ஜெனரல், அவரே வந்து
கொண்டிருப்பார். அதாவது நம்ம ஜங்குக் வந்து வெளியே வரக்கூடாது, ஒரு பர்ஃபெக்ட் இதோட வெளியே வரக்கூடாது, கேஸு க்ளோஸ் ஆகி அவன் உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷனோட அவங்க வந்து நம்ம ஜங்குக் சைட் பேச விடாமல் அவங்க நம்ம ஜங்குக் சைடு நிற்கிறவங்க எல்லாரையும் சாவடிச்சிருப்பார். ஓகே, இப்போ இப்படி நடந்துட்டு இருக்கும்போது நம்மகிட்டே வந்து ஒரு சில லாஸ் எல்லாம் சொல்லி படிச்சிருந்தா தான் வந்து வாதாடணும்னு கிடையாது. எதனாவது ஒரு எவிடன்ஸ் கரெக்டாக அந்த அக்யூஸ்டை பற்றி இருந்துச்சுன்னா, அந்த அக்யூஸ்டை இன்னசென்ட்டுன்னு ப்ரூவ் பண்ண வைக்க முடியும்னா யார் வேணும்னாலும் வாதாடலாம். அதனால நான் வாதாடுறேன், ஜங்குக்காக, கேப்டனுக்காக நான் வந்து வாதாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே வந்து முன்னாடி வந்து நிற்பார். அவர் வந்து நின்னதுமே வந்து நம்ம இது ஜட்ஜும் வந்து ஓகே இவர் கரெக்டாக தான் சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை வந்து அலோவ் பண்ணுவாங்க. பட் இந்த விஷயம் ஜென்ரல் செட் பண்ணி வச்ச ஆப்போசிட் அந்த ஆளுங்களுக்கும் வந்து சுத்தமாக பிடிக்காது. ஸோ அந்த செட் பண்ண ஆள் வந்து என்ன பண்ணுவான்னா, இல்லை இது மாதிரி வெளியே இருக்கவங்களாம் வந்து லாஸ் படிக்காமல் வந்து கோர்ட்டில் நின்று பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஆப்போசிட்டாக நின்று பேசுகிறவங்க சொல்ல, அதுக்கு ஜட்ஜும் வந்து இல்லை அதெல்லாம் கிடையாது, அவங்க சைட் ஒரு நல்ல வேல்யூபிள் ரீசன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு சொல்லவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அலோவ் பண்ணிடுறாங்க. இப்போ நம்மகிட்டே வந்து நம்ம கேப்டனுக்காகவும் ப்ளஸ் அங்கே அந்த சைடு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம ஜங்குக் தான் கொலை பண்ணார் அப்படின்றத சொல்கிறதுக்காக ஒருத்தனும் அதை வாதாடுறதுக்கு ஒருத்தனும் வந்து நின்றுட்டுருக்காங்க. ஓகேவா, நான் வந்து நம்ம ஜங்குக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறோன்னே ஆப்போனண்ட்டுன்னே சொல்கிறேன். ஓகே, ஸோ குழம்பிக்காதீங்க. ஓகே, இப்போ நம்மகிட்டே வந்து கேப்டனுக்கு அந்த ஆப்போனண்ட். இப்போ இவங்க 2 பேருக்குள்ளே தான் வந்து வாக்குவாதங்கள் தொடங்க போகுது. ஓகே, இதுக்கு நடுவில் ஜட்ஜ் இருக்கார். இப்போ நம்ம டே தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாரு. இப்போ என்னென்னா நம்ம டே சொல்கிறது என்னென்னா, அந்த ஜட்ஜ் கிட்ட வந்து யுவர் ஆனர், இவங்க வந்து எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாமல் கேப்டனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதுவும் இல்லாமல் அடிச்சிருக்காங்க, ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே முதல்ல கேள்வி வைக்க, அதுக்கு அந்த ஆப்போனண்ட் என்ன சொல்கிறான்னா, அப்படிலாம் கிடையாது, நாங்கள் அரெஸ்ட் பண்ணும்போது பர்ஃபெக்ட் ஆதாரத்தோடு தான் நாங்கள் அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்மகிட்டே என்ன ஆதாரம் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த சைடில் உள்ளவங்க, நாங்கள் கேப்டன் ஜாங்கோடைய ஷர்ட்டில் இருந்து, அதாவது அவரோட யூனிஃபார்ம் ஷர்ட்டில் இருந்து பிளட் கிளாட்டடான அந்த ஒரு தடத்தை கண்டுபிடிச்சோம், அதை வச்சு தான் இவர் தான் அந்த ஆளை வந்து கொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அந்த ஆப்போனண்ட் வந்து ரொம்ப சில்லி ரீசன் சொல்ல, இப்போ அதுக்கு நம்மகிட்ட என்ன சொல்கிறாருன்னா, கிடையாது, இதை நான் வந்து ஒத்துக்கவே மாட்டேன், அந்த பிளட் எப்படி பட்டுச்சு அப்படின்றது நான் சொல்கிறேன், ஏன்னா நான் அந்த இடத்துல இருந்தேன், அந்த சட்டையில் கரை இருந்துச்சு தான், ஆனால் அது அந்த விக்டமுடையது கிடையாது, அது இறந்து போன ஆளுடையது கிடையாது, கேப்டன் அவரை சாகடிக்கலை. அது எப்போ நடந்துச்சுன்னா, ஹாலிடே அப்போது நானும் கேப்டனுமா சேர்ந்து அங்கே நடந்த செலிப்ரேஷனுக்கு போயிருந்தோம். ஃபங்க்ஷனுக்கு போகிற வழியில் ஒரு லேபர் ரூமில் ஒரு லேடி ரொம்ப நேரமாக கிளினிக்கில் இருந்து கத்திக்கிட்டு இருக்கிறத நாங்கள் கேட்டோம். கேப்டன் சத்தம் கேட்டு உள்ளே போனார். பார்த்தா அந்த லேடி வந்து லேபர், குழந்தை பிறக்க போகுது அவங்களுக்கு, அதனால அந்த வழியில் கத்திட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல கேப்டன் ஜாங் தான் அந்த லேடிக்கு டெலிவரி பண்ணார். ஸோ குழந்தை பிறக்கும் போது பட்ட அந்த ரத்தக்கரை தான் அந்த சட்டையில் இருந்ததே தவிர அந்த விக்டமுடையது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து நல்லா அழுத்தி ரொம்பவும் ஒரு கான்ஃபிடென்ஸோடு பேசுகிறாரு. இப்போ அதுக்கு அந்த ஆப்போனண்ட்டில் உள்ளவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை இவங்க போய் சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறது உண்மைன்னு எந்த ஒரு ஆதாரத்தை வச்சு நீங்கள் நம்புவீங்க, அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம், ஒரு கேப்டன் எப்படி அவர் ஹாலிடேஸில் செலிப்ரேஷன் நடக்கிற இடத்துக்கு போவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்போனண்ட் கேள்வி கேட்க, அதுக்கு நம்மகிட்ட என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஆதாரம் இருக்குது, என்னால் ப்ரூவ் பண்ண முடியும், ஆனால் நான் அந்த பர்சனை கட்டாயப்படுத்த விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே சொல்ல, இப்போ உடனே ஜட்ஜ் என்ன பண்ணுறாருன்னா, ஓகே அவர் இங்கே இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்மகிட்டேவும் வந்து ஆமான்னு சொல்கிறாரு. இப்போ அந்த ஜட்ஜ் என்ன பண்ணுறாருன்னா, டக்குன்னு அந்த இது இருக்கும் இல்லையா, அங்கே சுத்தியல் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, ஹேமராக அது ஏதோ ஒன்று, அதை எடுத்து அப்படியே டக்குன்னு 3 வாட்டி அடிச்சுட்டு, ஓகே நான் இப்போ கேட்க போகிற கேள்விக்கு நீங்கள் தான் மனசாட்சியை தொட்டு பதில் சொல்லணும். குற்றமே இல்லாத இவர் கேப்டன் ஜாங் ஜெயிலில் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, இல்லை உங்களுடைய மனசை திறந்து இங்கே பதில் சொல்லி அவரை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களா, அந்த விக்டம் தயவு செஞ்சு வெளியே வாங்க, விட்னஸ் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜட்ஜ் வந்து கொஞ்சம் சத்தமாக சொல்ல, இப்போ உடனே அங்கே பார்க்க வந்த கூட்டத்திலேருந்து ஒரு லேடி எழுந்திக்கிறாங்க, கையில் குழந்தை இருக்குது. இப்போ உடனே நம்மகிட்டே அதை பார்த்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்மைல் கொடுக்க, அந்த ஜட்ஜ் வந்து
இந்த சைட்லேருந்து மிஸ்டர் கிம் பேசுகிறது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியை பார்த்து கேட்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையாட்டுறாங்க. கேப்டன் ஜாங் தான் உங்களுக்கு டெலிவரி பார்த்தாரா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம், நான் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனில் இருக்கும்போது அவர் தான் வந்து காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்கிறாங்க. இப்போ உடனே ஓகேன்னு சொல்லிட்டு அந்த லேடியும் உட்கார வச்சிடுறாங்க. நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்மைல் வருது. ஒரு ஒரு வார்ம்னஸாக இருக்குது அவருக்கு. ஓகே, நம்ம ஓரளவு கரெக்டாக கொண்டு போயிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஆனால் இந்த விஷயம் நடந்தது நம்ம டேவோடைய அப்பாவுக்கும் அந்த ஆப்போனண்ட்டுக்கும் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன்னா அவங்க சைட்லேருந்து இப்போது எல்லாமே வந்து குறைஞ்சிட்ருக்குது இல்லையா? ஸோ அதனால இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஒன்று நம்ம டே அடுத்த ஒரு அடி வைக்கிறாரு. என்னென்னா, இப்போ ஒன்று ஜட்ஜுக்கிட்ட நம்ம டே தான் நான் இன்னொரு கேள்வி கேட்டேன். இவரை எதுக்காக இன்வெஸ்டிகேஷன் இல்லாமல் ஜெயிலுக்கு கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து கேள்வி கேட்க, அதுக்கு நம்ம ஜட்ஜ் என்ன பண்ணுறாருன்னா அங்கே உள்ள போலீஸ்கிட்ட வந்து கேள்வி கேட்குறாரு. நம்ம அங்கே உள்ள ஒரு சில சோல்ஜர்ஸும் போலீஸுமா சேர்ந்து தான் நம்ம ஜங்குக்கை வந்து அடித்து ஜெயிலுக்கு கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஜெயிலையும் அடிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ இப்போ நம்ம ஜட்ஜ் வந்து ஏன் அப்படி பண்ணீங்க, ஒரு ரீசனே இல்லாமல் எதுக்காக கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அந்த போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலி ஆர்டர் கொடுத்தது ஜென்ரல். ஸோ அதனால ஆல்ரெடி எல்லா ஒரு ரீசன்ஸும் எவிடன்ஸும் கரெக்டாக இருக்கும்னு நினச்சி தான் நாங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில்லி ரீசன் சொல்ல, இப்போ அதுக்கு ஜட்ஜ் என்ன பண்ணுறாருன்னா, தயவு செஞ்சு எல்லோரும் உட்காருங்க. போலீஸ் உங்கள் சைட்லேருந்து தப்பு இருக்குது. ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்வெஸ்டிகேஷனோ இல்லைனா அவர்கிட்ட இருந்த எல்லா எவிடன்ஸும் கரெக்டாக இருக்கான்றது உங்கள் சைட்லேருந்து செக் பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஆனால் நீங்கள் அதை பண்ணலை. ஸோ அது உங்கள் மேலே தான் இருக்கிற தப்பு. இன்னொன்று, மிஸ்டர் கிம் சைட்லேருந்து அவர் பேசுகிறதுலேருந்து அவர் காட்டுற எவிடன்ஸ் வரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ஆஸ் அ கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜ் அப்படியே அமைதியாகிறாரு. அவர் என்னமோ எழுதுறாரு. நம்ம டேக்கா ஒரு மாதிரி சீட் எஜ்ஜில் வராரு. இப்போ வந்து எல்லா வாதாடினதும் வந்து முடிஞ்சு போயிடுச்சு. அவங்கவுங்க இடத்துல உட்காந்துட்ருக்காங்க. நம்ம ஜங்குக் வந்து ஒரு ஓரமாக ஒரு சேரில் வந்து உட்காந்துட்ருக்காங்க. அங்கே அந்த நேரத்தில் அக்யூஸை வந்து உட்கார வச்சுருப்பாங்க ஒரு சேரில். அவருக்கு பக்கத்துலேயே இவங்க வாதாட போடுற அந்த ஒரு ஆளும் வந்து பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. அப்படி பார்த்தா நம்ம கேப்டன் பக்கத்தில் நம்ம டே போயிட்டு உட்காந்துட்ருக்காரு. நம்ம டேக்கு வந்து செம்ம நர்வஸாக இருக்குது. கை கால்லாம் வந்து நடுங்க ஆரம்பிக்குது. அவர் கரெக்டான ரூட்டில் தான் போகிறாரு. பட் இருந்தாலும் அவருக்கு ஒரு நர்வஸ்னஸ், கையெல்லாம் நடுங்க. நம்ம கேப்டன் வந்து அதை பார்க்குறாரு. நம்ம கேப்டனுடைய கையில் வந்து விலங்கு போட்டிருக்காங்க. அவர் பார்க்குறாரு நம்ம டேவுடைய கைகள்லாம் நடுங்கிறத. நம்ம டேவுடைய கை நடுங்கிற கை மேலே நம்ம கேப்டன் வந்து அவருடைய விலங்கு போட்ட கையை எடுத்துகிட்டு போயிட்டு லைட்டாக வச்சு அப்படியே கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி பண்ண, நம்ம டே டக்குன்னு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கை பார்க்க, நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி டேவை பார்க்குறாரு. அவருக்கு மனசுக்குள்ளே ஃபுல்லாக நம்ம டேவை செம்மையாக மிஸ் பண்ணுறாரு. அது அந்த ஐ கான்டாக்ட்லேயே நம்ம டே புரிஞ்சுக்கிறாரு. பட் அந்த நேரம் எதுவும் பேசிக்காமல் ஜஸ்ட் ஒரு குட்டி ஸ்மைல் நம்ம டே கொடுக்கவும் நம்ம ஜங்குக்கு ஓகே அப்படின்ற மாதிரி அப்படியே அமைதியாகிறாரு. இப்போ அந்த ஜட்ஜ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஓகே, ஆஸ் அ கன்க்ளூஷன் அரெஸ்ட் பண்ண கேப்டன் ஜான் ஜங்குக் மேலே கொடுத்த எல்லா கம்ப்ளைண்ட் அண்ட் எவிடன்ஸ் எல்லாமே ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜ் சொல்ல நம்ம டேக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா அவர் இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டு ஆப்போனண்ட்டில் உள்ளது எல்லாமே கரெக்டுன்ட்டு அந்த ஜட்ஜு சொல்லவும் நம்ம டே வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம டே எழுந்துச்சு நிற்க, இப்போ உடனே அதுக்கு ஜட்ஜு ஓ மை காட் ஐம் சாரி கேப்டன் ஜாங்க்கு எதிராக கொடுத்த எல்லா ரீசன்ஸ் அண்ட் ஆல்சோ எவிடன்ஸ் எல்லாமே பொய்ன்னு ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜு சொன்னதுக்கு அப்புறமா தான் நம்ம டேக்கும் ரிலீஃபாக இருக்குது. நம்ம ஜங்குக்கும் ஒரு பெருமூச்சு விடுறாரு. இப்போ அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து ஓகே, கேப்டன் ஜாங் வந்து வெளியே வர போகிறாரு, ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம டேவும் வந்து என்ன பண்ணுறாருன்னா சந்தோஷத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் உட்காந்துருக்க ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. பட் ஹக் பண்ணி ஒரு 5 செகண்ட் கழிச்சு தான் ரியலைஸ் பண்ணுறாரு, ஐயோ நம்ம ஜங்குக்கு ஹக் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பேக் அடிச்சிட. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக்கு வந்து வெளியே கொண்டு வரதுக்காக கேப்டனை வெளியே கொண்டு வரதுக்கான எல்லா ப்ரொசீஜர்ஸும் நடந்துகிட்ருக்கு. அவர் கையிலேருந்து அந்த விலங்கு எல்லாத்தையுமே கலட்டுறாங்க. நம்ம கேப்டன் வந்து அந்த இடத்த விட்டு வெளியே வராரு. வெளியே நிறைய பேர் வந்து நின்று நம்ம கேப்டனை வந்து வெல்கம் பண்ணுறாங்க. பட் நம்ம கேப்டனுடைய ஒரே ஆள், அவருடைய கண் வந்து தேடுற ஒரே ஆள் யார்? நம்ம டே. இப்போ அப்படியே நம்ம டேவை தேடிட்டே இருக்க. பட் ஃபைனலி நம்ம டேவை கண்டுபிடிச்சிட்றாரு. நம்ம டே கிட்ட நடந்து போக நம்ம டேவை வந்து அப்படியே நம்ம ஜங்குக்கை பார்த்த மாதிரி நிற்க, நம்ம ஜங்குக்கும் வந்து நம்ம டேவை பார்த்த மாதிரி இருக்காங்க. 2 பேருமே வந்து எதுவுமே பேசிக்கல. பட் 2 பேரும் ஆன் ஸ்பாட் ஒரே டைமில் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாறி விஷ் பண்ண வர, இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா தேங்க்யூ எனக்காக நின்னதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை பார்த்து சொல்ல, இப்போ உடனே அதுக்கு நம்ம டே அதெல்லாம் ஒன்றும் இல்லை,
ஆஸ் அ ஃப்ரெண்டாக நான் இதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே ஆஸ் அ ஃப்ரெண்ட் அப்படின்னதுமே ஒரு மாதிரி ஆகிடுது. நம்ம ஜங்குக்கு என்னது ஆஸ் அ ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே மனசெல்லாம் உடஞ்சி போயிடுது. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு மிஸ்டர் கிம், ம் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசலாமா? நம்ம ஆல்ரெடி பேசிகிட்டு தான் இருக்கோம் கேப்டன், சொல்லுங்கள். இல்லை, நான் எதை பற்றி பேச வரேன்னு உனக்கு தெரியும். கொஞ்சம் ஐம் சாரி கேப்டன், எனக்கு இன்றைக்கி ட்ரைனிங் இருக்குது, நான் போயாகணும். அதுவும் இல்லாமல் நான் இங்கே வெளியே வரணுன்னா அது ஹாலிடேஸ் மட்டும்தான். மற்ற டைம் நான் ட்ரைனிங் கேம்பில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது எனக்கு கொடுத்துருக்க ரூல்ஸ். நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அந்த இடத்த விட்டு நடக்க ஆரம்பிக்க. பட் நம்ம ஜங்குக்கு வந்து, அதாவது கேப்டன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஆஃப்டர் ட்ரைனிங் ஈவினிங் மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி நம்ம டேவை பார்த்து கேட்க, இப்போ உடனே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஓகே அப்படின்ற மாதிரி அப்படியே பார்வையிலே சொல்கிறாரு. டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவும் வந்து ட்ரைனிங் கேம்ப்பு போயிடுறாரு. ட்ரைனிங்லாம் போயிட்டுருக்கு. அவரால் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் ஆகுது, 6 ஆகுது, 7 ஆகுது, 8 ஆகுது, மணி 9 மணி. நம்ம ஜங்குக் அப்போதுலேருந்து நம்ம டேக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. வருவாருன்னு சொல்லிட்டு ஈவினிங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆக ஃபைனலி ட்ரைனிங் கேம்ப்லேருந்து எல்லா சோல்ஜர்ஸும் வந்து அவங்கவுங்க கேம்புக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்கிட்ட வரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் இல்லையா, அவருக்கு போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு டபுள் மைண்டு. அப்படியே அந்த கேம்ப்புடைய ட்ரைனிங் கேம்ப்புடைய வாசல்லே நின்றுட்டுருக்காரு, போகலாமா வேணாமா அப்படின்ட்டு. இப்போ அப்படியே ஒரு குதிரை சவுண்டு கேட்குது நம்ம டேக்கு. என்னடா இது இந்த நேரத்தில் குதிரை சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோடு பக்கமாக திரும்பி பார்த்தா ஒரு குதிரை அப்படியே பொறுமையாக தனியாக நடந்து வந்துட்டுருக்கு. பார்த்தா மேலே அந்த குதிரை மேலே வந்து ஒரு பொண்ணு உட்காந்துட்ருக்கா. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குதிரை வந்து நம்ம டேக்கிட்ட நெருங்க தான் வந்து அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு அவருடைய ஃபேஸ் வந்து கிளியராக தெரிய வருது நம்ம டேக்கு. ஆக்சுவலி அது யாருன்னா, போன எபிசோடில் நம்ம ஜங்குக் வந்து சொல்லியிருப்பாரு, இந்த பொண்ணு தான் என்னுடைய ஃபியான்சி லிசா அப்படின்னு சொல்லிட்டு பேரை சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த பொண்ணு தான் வந்து குதிரையில் வரா. அதை பார்த்து நம்ம டேக் வந்து ஒரு மாதிரி மனசெல்லாம் ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிக்குது. இந்த பொண்ணு இதுக்கு இங்கே வருது அப்படின்ற மாதிரியும் தோண ஆரம்பிக்குது நம்ம டேக்கு. இப்போ அப்படியே என்னதான் இருந்தாலும் அவள் வந்து ஜங்குக்குடைய ஃபியான்சி அப்படின்றதுனால கீழே அப்படியே போ பண்ணி அந்த பொண்ணுக்கு வந்து மரியாதை கொடுக்க, இப்போ உடனே அந்த பொண்ணு வந்து இருக்கட்டும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கொஞ்சம் ஓப்பனாகவே நம்ம டே கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. இப்போ நம்ம டே தான், மேம் நீங்கள் ஆஃபீஸ் ரூம் போங்க, கேப்டன் ஜாங் அங்கே தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே ரொம்ப சாஃப்டாக சொல்கிறாரு. பட் அவருடைய மனசெல்லாம் வலி. இப்போ உடனே அந்த பொண்ணு, இல்லை நான் அவரை பார்க்க வரல, உன்னை தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நம்ம டேவை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்ல, நம்ம டே வந்து ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்க்குறாரு. என்னது என்னையா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உடனே அந்த பொண்ணு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் தனியாக வரியா அப்படின்னு கேட்க, இப்போ உடனே நம்ம டேவும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம்ப்குள்ளேயே இருக்கிற ஒரு குட்டி பார்க், அந்த பார்க்குக்கு வந்து கூப்பிட்டு போகிறாரு. அங்கே வந்து குழந்தைங்களாம் விளையாட மாட்டாங்க, கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ், அந்த மண் கிண்ணு அப்படிலாம் கிடக்கும். இப்போ உடனே நம்ம டேவும் வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு போக, அந்த பொண்ணு வந்து இப்போ என்ன பண்ணுறான்னா நம்ம டே பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, மிஸ்டர் கிம், சொல்லுங்கள் மிஸ் ஜாங். மிஸ் ஜாங்கா? நீங்கள் அவருடைய ஃபியான்சில? அப்போது அவர் மிஸ்டர் ஜாங்னா நீங்கள் மிஸ் ஜாங் தானே? ஓ மிஸ்டர் கிம், நான் உங்ககிட்ட அது விஷயமாக தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், உங்களுக்கும் கேப்டன் ஜாங்க்கும் நடுவில் என்ன இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் 2 பேரும் என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லலாம்னு நினச்சேன். பட் ஆனால் எல்லாத்தையுமே சொல்லிட முடியாது. அதனால் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த விஷயத்தினால உங்களுடைய ரிலேஷன்ஷிப்க்கு எந்த ஒரு தடங்களும் வந்துடக்கூடாது இல்லையா? அதனால் சொல்கிறேன். அன்றைக்கி கேப்டன் சொல்லியிருப்பார் நான் அவருடைய ஃபியான்சின்ட்டு. பட் நான் ஃபியான்சி இல்லை, அவருடைய உண்மையான ஃபியான்சி கிடையாது. என்ன சொல்கிறீங்க? ஆனால் அன்றைக்கி கேப்டன் அப்படி, ஆமாம் அவர் சொன்னார் தான், ஆனால் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல.
அப்புறம் ஏன் அப்படி நடிச்சிட்ருக்கீங்க? 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறதாவும் ஃபியான்சின்னு சொல்லிட்டு. ஆ, மிஸ்டர் கிம், எனக்கு எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசை தான். ஆனால் என்னால் முடியாது. ஆனால் உங்களுக்கும் அவருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் உடஞ்சிடக்கூடாதுன்னு தான் நான் இதை சொல்லியிருக்கேன். அவர் மேலே எந்த தப்பும் இல்லை. அண்ட் ஐம் சாரி, என்னால் எதுனா பிரச்சனை வந்திருந்ததுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்ல நம்ம டேக்கு ஒரு மாதிரி மனசெல்லாம் வெயிட் ஆகுது. அதே சமயம் ஒரு பக்கம் சந்தோஷமாக ஆகுது. அப்போனா கேப்டன் ஜாங் வந்து உண்மையிலே தான் என்னை லவ் பண்ணுறான், அவன் ஃபியான்சிலாம் வச்சில்ல, அப்போனா ஏதோ ஒன்று நடுவில் இருக்குது, அதனால தான் ஒரு பர்பஸ்க்காக தான் இப்படி நடந்துக்கிறாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கு ஒரு மாதிரி மனசெல்லாம் அடிக்குது. இப்போ அந்த லிசான்ற பொண்ணு வந்து நம்ம டேவை பார்த்து என்ன சொல்கிறான்னா, மிஸ்டர் கிம், நீங்கள் அவர்கிட்ட கோவப்படாதீங்க, அவர் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. தயவு செஞ்சு எதையும் யோசிக்காமல் அவர் மேலே முழு நம்பிக்கையும் வச்சுட்டு அந்த இடத்துக்கு போங்க. அவர் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு. கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் அவர் எந்த அளவுக்கு உங்களை லவ் பண்ணுறாருன்னு. ப்ளீஸ், என் சைட்லேருந்து நான் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிட்டேன், உங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்ட்டு. இதுக்கப்புறமேட்டு நீ தான் ஸ்டெப்ஸ் எடுக்கணும். மிஸ்டர் கிம் ப்ளீஸ், அவர் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கிட்ட அந்த லிசான்ற பொண்ணு வந்து சொல்ல, இப்போ நம்ம டே வந்து அப்படியே யோசிச்சுட்ருக்காரு, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டக்குன்னு வந்து நம்ம டே வந்து லிசாவை பார்த்து கேட்குற ஒரு கேள்வி, ஒரு நிமிஷம் இரு, நானும் ஜங்குக்குமே 2 பேருமே பாய்ஸ், மேன் இன் லவ், உனக்கு வித்தியாசமாக தெரியலையா? ஆக்சுவலி எனக்கு இது வியர்டாகவும் புதுசாகவும் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதை நம்ம நார்மலைஸ் ஆகணும். ஏன்னா இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ இது எங்கே போய் முடியும்னு யாராலையும் சொல்ல முடியாது. லவ் இஸ் லவ் மேன். ப்ளீஸ் கோ அண்ட் கெட் யுவர் ஜங்குக் அப்படின்ட்டு அந்த லிசா சொல்கிறா. இப்போ நம்ம டேக்கு வேறு என்ன பேசுகிறதுன்னு தெரில. டக்குன்னு எழுந்துருச்சு, நீ சொன்ன எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் உண்மையிலேயே ஒரு சரியான ஒரு பைத்தியம். அவனை நம்புறேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நம்பாமலே இருந்திருக்கேன். அவனை நான் பேசவே விடலை. பேச விட்டுருக்கணும், இவ்வளோ தூரம் வந்திருக்காது. ரொம்ப தேங்க்ஸ் லிசா, ரொம்ப தேங்க்ஸ் மேம். நான் இப்போவே போய் அவரை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே ஒரே ஓட்டமாக ஓடுறாரு. இந்த சைடில் பார்த்தா நம்ம ஜங்குக் தான் கடைசி ஹோப். டே வரமாட்டான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ஆஃபீஸ் ரூமில் அப்படியே உட்காந்துட்ருக்காரு. ஆக்சுவலி 12 o'clock நம்ம டே வருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் மணி 12 போகுது. அப்படியே நம்ம டே வந்து வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா. பட் கடைசி வரைக்கும் வரமாட்டான் அப்படின்ற மாதிரியும் ஒரு ஹோப் இருக்குது அவர் மனசுக்குள்ளே. சரி அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி வெட்ஸாயிடா. இப்போ டக்குன்னு அவருடைய ரூம் டோர் வந்து அப்படியே நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. நம்ம ஜங்குக் டக்குன்னு போயிட்டு ஓப்பன் பண்ணுறாரு. நம்ம டேவோட ஃபேஸை பார்த்ததும் ஹே அப்படின்னு சொல்லிட்டு பேச வராரு. ஆனால் நம்ம டே பேச விடலையே. அப்படியே நம்ம ஜங்குக் மேலே பாஞ்சி அவருடைய லிப்ஸை கவர் பண்ணி அழகாக அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நம்ம ஜங்குக்கு என்ன பேசுகிறதுனே தெரில, ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிடுறாரு அவர். நம்ம தேவா இது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஒரு மனசெல்லாம் ஒரு மாதிரி சில்லுன்னு அந்த கிஸ்குள்ளே அப்படியே முழுக ஆரம்பிக்கிறாரு நம்ம ஜங்குக்கும் டேவ் 2 பேருமே. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணுறாங்க. அப்படியே 2 பேரும் ஒரு ரிதமிக்காக போக 2 பேரும் ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவ்வளோ அழகாக அப்படியே ஃபீல் பண்ணி கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜஸ்ட் லவ், நோ லஸ்ட். அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம டேக்கும் சரி ஜங்குக்கும் சரி இப்படி டியர்ஸ் ஃபால் ஆகுது. நம்ம டேக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவர் அவ்வளோ மிஸ் பண்ணியிருக்காரு நம்ம ஜங்குக்கை. அதுவும் இல்லாமல் அவரை பேச விடாமல் ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்காரு. அது எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி மண்டைக்குள்ளே ஓடி ஒரு மாதிரி அப்படியே மனசெல்லாம் கஷ்டமாக இப்போ அது எல்லாத்தையுமே தூக்கி போட்டு நம்ம ஜங்குக்கை ஜஸ்ட் அவரை கிஸ் பண்ணணும், அவனை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம டே பாடி நம்ம ஜங்குக்கு கிஸ் பண்ணிகிட்டே இருக்கா. நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா அலைக்க நம்ம டேவை தூக்கிட்டு போயிட்டு அங்கே ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிள் மேலே அப்படியே அந்த எட்ஜில் உட்கார வச்சுட்டு நம்ம டேவை அப்படியே அழகாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம டே என்ன பண்ணுறாருனா நம்ம ஜங்குக்கு கிஸ் பண்ணும்போது பின்னாடி விலகி போயிடுறாரா. ஸோ அதனால் அவருடைய நெக்கில் கையை போட்டு கிட்ட இழுத்து அந்த கிஸ் இன்னமும் டீப்பன் ஆகுறாரு. இப்போ அப்படியே 2 பேரும் அப்படியே ஒரு ரிதமிக்காக கிஸ் பண்ண லைக் ஹவர் கணக்காக கிஸ் ஆகிற மாதிரி அவங்க 2 பேருக்கும் ஒரு ஃபீல். இப்போ அப்படியே கொஞ்சம் நேரத்தில் அந்த கிஸ் அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு 2 பேருமே 2 பேருடைய ஷோல்டரில் அப்படியே அப்படியே சாஞ்சு
இது பண்ணிக்கிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கேப்டனும் கொஞ்சம் கூட இது பண்ணாமல் ஓப்பனப்பாக அப்படியே அழ ஸ்டார்ட் பண்ணுறாரு நம்ம டேவுடைய ஷோல்டரில். இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கா நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா நம்ம ஜங்குக் கிட்ட சாரி கேட்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ நம்ம டே, கேப்டன் ஐம் ஸோ சாரி, நான் உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டு இருந்திருக்கேன். உங்களை உங்களை பேச விட்டுருக்கணும். நீங்கள் உங்கள் சைட்லேருந்து எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண வரும்போது நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண விட்டுருக்கணும். அப்படி விட்டுருந்தேன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்கணும்னு அவசியமே இல்லை. ஐம் ஸோ சாரி, நான் தப்பு பண்ணிட்டேன், ப்ளீஸ் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே நம்ம ஜங்குக் அதுக்கு இல்லை 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 உன் மேலே எந்த தப்பும் இல்லை, நான் இது எல்லாத்தையுமே அவங்ககிட்ட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும், நான் தான் தப்பு பண்ணிட்டேன். வரதுக்கு முன்னாடி லிசாவை பார்த்தேன், எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணனால தான் நான் இப்போ இங்கே இருக்கேன். அப்படி பார்த்தா நான் இப்போ எதையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை போலியே. அதெல்லாம் இப்போ எதுவும் தேவையில்ல. நீ எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்குது நிறைய, ஆனால் இப்போ எதுவும் பண்ண வேண்டாம். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் நம்ம ஜங்குக்கு கிட்டே திரும்பி எழுது அப்படியே லிப்ஸில் அப்படியே சாஃப்டாக அப்படி கிஸ் பண்ணேன். நம்ம ஜங்குக்கு இப்போது ஆஹா என்னை கிஸ் பண்ணுறதுக்கு இப்போலாம் பயப்படவே மாட்டேற போல. எதுக்கும் நான் பயப்படணும். ஓ அப்படியா அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் சொல்ல, இப்போ உடனே நம்ம டே ச்சே ஓவராக சீன் போடுறான், நான் உனக்கு கிஸ்ஸும் பண்ணல, கொடுத்த கிஸ்ஸை திரும்ப கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து கேட்க, பட் நம்ம ஜங்குக் கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை. திரும்பியும் நம்ம டேவை கிட்ட அழகாக சாஃப்டாக நம்ம டேவுடைய லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ அப்படியே அந்த கிஸ் அவ்வளோ அழகாக அப்படியே போயிட்டுருக்கு. அப்படியே 2 பேருமே வந்து அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு 2 பேரும் அந்த மிஸ் பண்ண அந்த ஃபீல் இருக்கும் இல்லையா, அதை அப்படியே மாறி மாறி ஷேர் பண்ணிக்கிட்டு ஓகேடா எல்லாம் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறமேட்டு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம டேவும் ஜங்குக்குமா அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே அன்றைக்கி நைட் அங்கே அப்படியே ஸ்பெண்ட் பண்ணுறாரு நம்ம டே நம்ம ஜங்குக் கூட. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டே ஜங்குக் 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம டேவா ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் மூச்சு கூட விட முடியல. நம்ம டே இப்போது ஜங்குக் நம்ம ரொம்ப நேரமாக கிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓ அப்படியா, அப்போ இதை நான் பேசலாமா? பேசலாம், முதல்ல கையை இட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை நம்ம டே லைட்டாக அப்படியே தள்ளி விட்டுறா. இப்போ அப்படியே நம்ம டேவும் ஜங்குக்கும் அப்படியே அந்த இடத்துல அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஜங்குக் தான் வந்து நம்ம டே கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் டே, நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறதுக்கு தயவு செஞ்சு என்கிட்ட கோவப்படாத. உங்கள் அப்பாவை பற்றி சொல்கிறேன்னு தயவு செஞ்சு என்னை பார்த்து சந்தேகப்படாத. பட் பிரச்சனை எல்லாமே ஆரம்பித்ததுக்கு காரணமே உங்கள் அப்பா தான். என்னாச்சு? எங்கள் அப்பாவா? ஏன் என்னாச்சு? ஆக்சுவலி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, வெளிநாட்டுக்கு ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ணி ப்ளஸ் ஆல்சோ எக்ஸ்போர்ட்டும் பண்ணிகிட்ருக்காரு. எக்ஸ்போர்ட் பண்ணுறது யூஎஸ்க்கு பண்ணிகிட்ருக்காரு. அந்த விஷயம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் மெயினாக அதாவது நான் கொன்னேன்னு சொல்லிட்டு ஒருத்தனை பற்றி பேசிகிட்டு இருக்காரு இல்லையா, அவருக்கு தெரிய வந்துச்சு. அவரை விட்டுருந்தா கீழே அதிகாரிங்க கிட்ட வந்து சொல்லிவிட்டு அந்த விஷயத்த மேலே அதிகாரிங்க கிட்ட கொண்டு போயிருப்பார். ஸோ அவர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான், அவர் இருந்தால் அவருடைய ரூட் கிளியராக இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் உங்கள் அப்பா வேணும்னே அவரை கொன்னார். அது என்னமோ என் பக்கமும் திரும்பி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண, நம்ம டேக்கு அப்படியே ஒரு மாதிரி ரொம்பவும் கோவப்படுறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஆக்சுவலி ஜென்ரலாக நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, அவர் ரொம்பவும் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சொல்ல, அதுக்கு நம்மட்டே இல்லை நம்ம போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இல்லை கோர்ட்லேயாவது போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஜங்குக் அதுக்கு முடியாது, அவர்கிட்ட பவரு பதவியில் இருக்குது, அதனால் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் ஒன்று பண்ணலாம், மக்கள் நினச்சா பண்ணலாம்.
அப்போது நீங்கள் சொல்ல வர்றது கோர்ட்டுக்கும் போலீஸ்க்கும் மட்டும் தெரியப்படுத்தினா போதாது. ஏன்னா உங்கள் அப்பா கையில் பதவியும் இருக்குது, பணமும் இருக்குது. நீயே கொஞ்சம் நினச்சி பாரு. அவங்களாம் பணத்துக்கு ஆசைப்படுறவங்க. உண்மையை எக்காரணத்தை கொண்டு வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கையில் பணத்தை கொடுத்தா, இல்லை நான் உண்மையை தான் சொல்வேன் முன் வருவாங்கன்னு நீ நினைக்கிறியா? வாய்ப்பே இல்லை. உங்கள் அப்பாவை தீர்த்து கட்டுறதுக்கு ஒரே ஆளாக தான் முடியும். சிட்டிசன்ஸ், மக்களுக்கு புரிய வைக்கணும். அவங்களுக்கு புரிய வச்சா மட்டும்தான் உங்கள் அப்பாவை அந்த பதவியிலேருந்து எடுக்க முடியும். அதிலேருந்து எடுத்தால் தான் உங்கள் அப்பாவுடைய கைப்பிடியில் மாட்டிகிட்டு இருக்க போலீஸ், கோர்ட், ஜட்ஜஸ் எல்லாருமே வெளியே வருவாங்க. புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அப்படியே மண்டையாட்ட இப்போ உடனே நம்மகிட்டே டக்குன்னு இரு. ஆமாம், நீயும் லிசாவும் எதுக்காக ஃபேக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாதிரி நடிக்கிறீங்க? எதுக்கு நீங்கள் 2 பேரும் எங்கேஜ் ஆன மாதிரி நடிக்கிறீங்க? என்னால் உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்ல முடியாது. பட் நாங்கள் 2 பேருமே ஒரு பர்பஸ்க்காக தான் பண்ணுறோம். முக்கியமாக உங்கள் அப்பா யூஎஸ்க்கு எல்லா ட்ரக்ஸையும் இம்போர்ட் பண்ணுறாருல, எக்ஸ்போர்ட் பண்ணுறாருல, அந்த ஒரு விஷயத்துக்காக தான். எனக்கு புரியல. நாங்கள் 2 பேரும் நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ் பண்ணிப்போன்ட்டு. என்ன? இல்லை, ஜஸ்ட் ஃபேக் மேரேஜ் தான். ஒரு ஃபார்மாலிட்டிக்கு மட்டும்தான். மேரேஜ் முடிஞ்ச கையோட யூஎஸ்க்கு போயிடுவோம். அங்கே போயிட்டு எங்கள் 2 பேருடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும். பட் நீங்கள் 2 பேரும் இப்போ கூட கிளம்பலாமே. இப்போயே ஃப்ளைட் டிக்கெட் எடுத்துகிட்டு போகலாம். பட் நான் ஒரு சோல்ஜர், இங்கே கேப்டனாக இருக்கேன். நான் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஈவன் அது கொலையாக இருந்தாலும் சரி. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துலேருந்து நான் எந்த ஒரு ரீசனும் இல்லாமல் காணாமல் போனேன்னா, அதுவும் வெளிநாட்டுக்கு போனேன்னா, கண்டிப்பாக அது ஒரு பெரிய பிளாக் மார்க்காக வரும். எனக்கு கொஷின் கேட்பாங்க, எதுக்கு போனேன்ட்டு. வேல்யூபிள் ரீசன் இல்லைன்னா அடுத்து எனக்கு வேலை கூட இல்லாமல் போகலாம். அதனால தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சொல்ல, நம்ம டேக் ஓகே, இது வெறும் ஜஸ்ட் ஃபேக் மேரேஜ் தானே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இருக்குது. பட் ஒரு மனசார அக்செப்ட் பண்ணிக்க முடியல அவரால். ஓகே அப்படின்ற மாதிரி அரைகுறையாக இது பண்ணால் நம்ம ஜங்குக்கு அதை புரிஞ்சுக்கிறாரு. இப்போ டக்குன்னு நம்ம டேவுடைய கையெடுத்து நம்ம ஜங்குக்கு அதில் சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு, இங்கே பாரு, நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், நல்லா கேளு, ப்ராமிஸ் பண்ணுறேன், திரும்ப வந்துடுவேன். தயவு செஞ்சு கோவப்படாத. இது ஃபேக் மேரேஜ் தான், புரியுதா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் ஜங்குக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒரு சில பிளான்ஸ் எல்லாம் பற்றி பேசிகிட்ருக்காங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம டேக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலி சொல்லப்போனால் இப்போ உள்ள ட்ரைனிங் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா இத்தனை நாள் கேம்பில் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக ஃபாரஸ்ட்க்கு கூப்பிட்டு போகிறது, இல்லைனா வேறு எதுனா ஒரு மிஷனுக்கு கூப்பிட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அவுட் ஆஃப் கேம்பஸ்லேயே ட்ரைனிங் போயிட்டுருக்குது. இப்போ நம்ம டேவையும் அங்கே உள்ள எல்லா சோல்ஜர்ஸையும் கூப்பிட்டுட்டு நேராக இதுக்கு போகிறாங்க, ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமேட்டு அங்கே உள்ள ஹெட் ஆஃப் த சோல்ஜர் என்ன பண்ணுறாருனா, எல்லாருக்கும் மிஷினை அவங்க பண்ண போகிற அந்த இடத்துல பண்ண போகிற ட்ரைனிங் அந்த மிஷினை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆக்சுவலி என்னென்னா, உங்களுக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடுப்போம். அந்த கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கான மிஷினை நீங்களே சூஸ் பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்து உள்ள கொஞ்ச நேரத்தில் அந்த மிஷினை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டேரெக்டாக இந்த இடத்துல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜர் சொல்ல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன மிஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாருமே ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது அங்கே சீட்டு மாதிரி குலுக்கி போடுறாங்க. இப்போ அதிலேருந்து ஒருத்தர் சீட் எடுக்கணும். அதில் என்ன மிஷின் இருக்கோ அதுதான் பண்ணணும். பட் சீட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே 2 பேராக ஜோடியாக நிற்கணும். அப்படின்றப்போ நம்ம டேக்கு பக்கத்தில் நின்னது
போகியம் தான் வந்து பக்கத்துலேயே நின்றுப்பாரு நம்ம டே பக்கத்தில். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் போகியமும் வந்து பேர் ஆயிக்க, நம்ம டே வந்து லைட்டாக அப்படியே சைடில் நம்ம ஜங்குக்குடைய ஃபேஸை பார்க்குறோம். ஏன்னா நம்ம ஜங்குக்கு ஆல்ரெடி வந்து நம்ம போகியம் மேலே ஒரு ஜெலசி ஃபீல் வரும். எப்போவுமே டே கூட இருந்தால் அவருக்கு பிடிக்காது. இது ஆல்ரெடி நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டே கிட்ட நிறைய வாட்டி வெளிக்காட்டியிருப்பாரு. ஸோ நம்ம டேக்கு தெரியும். சரி இவன் எதனா பண்ணிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை பார்த்தா நம்ம ஜங்குக்கு வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கார். எதுவும் பெருசாக எக்ஸ்போஸ் பண்ணல. இப்போ அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்கா. இவங்க எல்லாருமே வந்து போயிட்டு சீட்டெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. நம்ம போகியம் தான் வந்து போயிட்டு இவங்க 2 பேருக்கும் சேர்த்து ஒரு சீட்டை எடுத்துகிட்டு வராரு. அதில் இருக்க மிஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மான்குட்டியை சுடணும். நம்ம டேக்கும் போகியமுக்கும் வந்த ஒரு மிஷின். ஓகே, ஒரு மான்குட்டியை சுடணும். ஆனால் ஒரே புல்லட்டில் சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் வந்திருக்கு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளவங்க எல்லாருமே மிஷினை பார்த்ததுக்கப்புறம் அவங்களுடைய வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு காட்டுக்குள்ளே நுழைய ஆரம்பிக்கிறாங்க. நம்ம போகியமும் நம்ம டேவும் வந்து அந்த காட்டுடைய ஃப்ரண்ட் சைட்லேயே தான் தேடிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம போகியம் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை எப்படியும் வந்து மான்லாம் காட்டுக்குள்ளே தான் இருக்கும், நம்ம வேணால் காட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கிட்ட சொல்ல, நம்ம டேவும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு நர்வஸாகவே சொல்கிறாரு. ஏன்னா நம்ம டேக்கு வந்து பிடிக்கல அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. அதையும் ஏன்னா நம்ம டேக்கு ஆல்ரெடி அந்த காட்டு பகுதியில் ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கும். ஆக்சுவலி அது ஃபஸ்ட் ஆர் செகண்ட் எபிசோடு என்னமோ ஒரு இது. நம்ம டே வந்து குதிரை ஓட்டிகிட்டு போகும்போது அது நேராக காட்டுக்குள்ளே போய் பூந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிருக்கும். அந்த நேரமும் போகியம் தான் வந்து காப்பாற்றிருப்பார். நம்ம ஜங்குக் பக்கத்தில் இருந்திருப்பார். ஸோ அந்த ஒரு இன்சிடெண்ட்லேருந்து நம்ம டேக்கு வந்து அந்த காட்டை பார்த்தாலே ஒரு மாதிரி பிடிக்காத ஒரு ஃபீல். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகியமும் நம்ம டேவுமா சேர்ந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு மானை தேடுன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்க, கடைசியில் அவங்களுக்கு ஒரு மான் கிடச்சிருது. சரி அதுக்கிட்ட போகலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம டே திடீர்னு ஆன்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. நம்ம போகியமும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம டேவோடைய ஷோல்டரில் என்னமோ டைட்டாக இறுக்கமாக பிடிச்சிட்டு இருக்கா மாதிரி இருக்குது. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து கத்த ஆரம்பிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா ஒரு பாம்பு. ஆக்சுவலி அந்த பாம்பு வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவும் ஒரு மாதிரி பிளாக் கலரில் இருக்குது. அண்ட் அதுக்கு கண்டிப்பாக வந்து விஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. நம்ம டே வந்து அந்த பாம்பு இறுக்கமாக பிடிச்சதும் நகிர்ந்துடுறாரு. இப்போ அந்த பாம்பு என்ன பண்ணுது, ஸ்வைனு கீழே விழுந்துருது. அந்த பாம்பு ஒரு பக்கம் போக இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா, அந்த பாம்பை பார்த்து பயந்து பாம்பை தாண்டி ஓட ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலி இப்போது ஒரு பாம்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம போய் எதுனா சீண்டுனா தான் அந்த பாம்பு நம்மளை வந்து சீண்டும். ஸோ நம்ம என்ன பண்ணுறாரு, அந்த பாம்பை தாண்டி ஓட அந்த பாம்பு வந்து என்னமோ ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு வந்து நம்ம டேவை துரத்த ஆரம்பிக்குது. ஸோ நம்ம போகியம் என்ன பண்ணுறாருன்னா, தயவு செஞ்சு ஓடாத நில்லு, நீ ஓடினா தான் அது உன் பின்னாடி ஓடி வரும், தயவு செஞ்சு கொஞ்சம் எதனா உயரமான இடத்துல போய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட நம்ம போகியம் எவ்வளோ கற்றுனாலும், ஐயோ நான் நிற்க மாட்டேன்டா சாமி ஆளை விடு அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஓடிட்டுருக்காரு. ஒரு ஆறே வருது நம்ம வந்து ஓடுற அந்த ஒரு வழியில். ஆப்போசிட்டில் ஆறு. நம்ம போகியம் வந்து முன்னாடி பாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்த, நம்ம என்ன பண்ணுறாரு, அவருக்கும் அந்த ஆற்றுக்கும் வந்து ஒரு 5 ஸ்டெப் டிஸ்டன்ஸில் இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்மகிட்ட அந்த ஆற்றுக்கிட்ட ஓடுறாரு. டக்குன்னு போகியம் வந்து கத்துறாரு, அது லேண்ட்மைன் இருக்கிற இடம்டா போவாதரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி லேண்ட்மைன்னா என்னென்னா, நீங்கள் இந்த பேராண்மை படம் பார்த்துருக்கீங்களா? அதில் காட்டுக்குள்ளே ஒரு வெடிகுண்டு மண்ணில் புதைச்சி வைப்பாங்க. அது மேலே காலை வச்சுட்டு காலை எடுத்தோன்னா அது வெடிச்சிடும். இப்போ அந்த மாதிரிப்பட்ட அந்த ஒரு பாம்பு வந்து அந்த இடத்துல ஃபுல்லாகவே இருக்குது. நம்மகிட்ட என்ன பண்ணுறாரு, ஓடுறாரு பயத்தில் தாண்டி ஓடி போய் அந்த ஆற்றுக்குள்ளே விழுந்துடுறாரு. இப்போ போகியம் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த லேண்ட்மைன் இருக்கிற சைடுக்கு இந்த பக்கமாக நிற்கிறாரு, லேண்டில் நிற்கிறாரு. இப்போ அந்த பாம்பு ஒரு பக்கம் போயிடுச்சு. இப்போ இவங்க 2 பேர் இதில் மாட்டிக்கிறாங்க. நம்மகிட்டே வந்து அந்த ஆற்றுலேருந்து வெளியே வரலான்னு வர நம்ம போகியம் திரும்பியும் சொல்கிறாரு, தயவு செஞ்சு அது மேலே கால் வச்சிடாத, அந்த இடத்துல எங்கே லேண்ட்மைன் இருக்குன்னே தெரியாது, தயவு செஞ்சு அது மேலேருந்து ஏறி வராத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல. ஆனால் இங்கே ரொம்ப ஃபாஸ்ட்டாக தண்ணி போதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவசர கொடுக்கு எடுத்து கால் ஒரு கல் மேலே வைக்கிறேன்னு சொல்லிட்டு எது மேலேயே வச்சிட்றாரு. பார்த்தா லேண்ட்மைன் அது. நம்ம வந்து ஒரு லேண்ட்மைன் மேலே கால் வச்சிட்றாரு. இப்போ நம்ம என்ன சொல்கிறாருன்னா, தயவு செஞ்சு வந்து காப்பாற்று, நான் இங்கெல்லாம் சாகணும்னு விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல, இப்போ உடனே போகியம் வந்து நீ அங்கேயே தயவு செஞ்சு நவராத அப்படின்னு சொல்ல, நம்ம வந்து நம்ம போகியம் சொல்கிற மாதிரி நகராமல் நின்றுட்டுருக்காரு. ஆக்சுவலி என்னென்னா, கொஞ்சம் நல்லா இமேஜின் பண்ணி பாருங்களேன். நம்ம உடைய ஒரு கால் வந்து ஒரு கல் மேலே இருக்குது, இன்னொரு கால் வந்து லேண்ட்மைன் மேலே இருக்குது. இப்போ அப்படியே கீழே முட்டி போட்ட மாதிரி நம்ம வந்து கீழே உட்காந்துட்ருக்காரு. இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா நம்ம போகியம் வந்து நான் அந்த இடத்துல வேலை பார்த்தேன், இந்த இடத்துல வேலை பார்த்தேன்னு பேசிக்கிட்டு பெருமை பீத்திக்கிட்டே ஒரு ஸ்டெப்பாக பின்னாடி போகிறாரு. போகிறப்போ டக்குன்னு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே கம்முன்னு நின்றுட்டுறாரு.
நம்ம டேக்கு அது ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. நம்ம போகியம் வந்து டக்குன்னு பேசிகிட்டு இருந்தோம் ஸ்டன் ஆகி நிற்கிறது. நம்ம டே வந்து டக்குன்னு போகியமை பார்த்து "எ என்னாச்சு? இல்லையே, ஒன்றுமே இல்லையே, பொய் சொல்லாத, உன் ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனே மாறி இருக்கு, லேண்ட்மைன் மேலே தானே கால் வச்சுருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகியமை பார்த்து நம்ம டே கேட்க, நம்ம போகியம் டக்குன்னு காப்பாத்துடா அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டுறாரு. இப்போ உடனே நம்ம டே அவரே ஆல்ரெடி ஒரு லேண்ட்மைன் மேலே தான் காலை வச்சுக்கிறாரு, காலை தன்னா வச்சிருவாரு, அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்கல. இவர் இப்போ பெருமை பேத்திக்கினே போயிட்டு ஒரு லேண்ட்மைன் மேலே காலை வச்சுட்டாராம். அது அவருக்கு நம்ம டேக்கு ஒரு காமெடியாக போயிடுச்சு. உட்காந்து கெக்க புக்கன்னு சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. உயிர் நூல் இலையில் இருக்குது, சிரிக்க ஆரம்பிக்கிறாரு நம்ம டே. இப்போ நம்ம போகியமும் வந்து என்ன இது, நான் உயிருக்கு போராடிட்டு இருக்கேன், நீ சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு. நீ மட்டுமா, நானும் தான். இப்போ பாரு, நம்ம 2 பேரையும் சேர்ந்தே வந்து ஒரு சோல்ஜர் காப்பாற்றினா தான் உண்டு, இல்லை நம்ம இங்கே தான் கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து நம்ம போகியம் கிட்ட சொல்ல, இப்போ அப்படியே 2 பேருமா சேர்ந்து சரி சோல்ஜருக்கு வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நேரம் கிடக்க உட்காந்துட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் அந்த மிஷினை இவங்க முடிக்கவே இல்லை. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பாம்பு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே திட்ட ஆரம்பிக்கிறாரு அந்த பாம்பை. ஓகே, நான் இதை எங்கேயே முடிக்கிறேன். ஆக்சுவலி மற்ற வீடியோஸோட இது கொஞ்சம் குட்டியாக இருந்தாலும் இல்லை, அந்தளவுக்கு குட்டி இல்லை. வெயிட் பண்ணுங்கடா. ஓகே, எனக்கு தொண்டை வேறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. 9th எபிசோடில் பார்க்கலாம். நம்ம டே வந்து யார் காப்பாற்றுறான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம ஜங்குக்கு தான் வருவார், பார்க்கலாம். ஓகே, பாய் பாய், ஐ லவ் யூ ஆல். போயிடாதீங்க. போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், தயவு செஞ்சு ரிதம் ஆஃப் லவ்வை போயிட்டு கொஞ்சம் பாருங்கள். அதில் நிறைய ஒன் ஷாட் போட்டிருப்பேன். லஸ்ட்டே இருக்காது, ஜஸ்ட் லவ் 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 மட்டும்தான். போயிட்டு அப்படியே ஜாலியாக லவ்னா டேவுடைய லவ்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக இருங்க. ஓகே ஓகே, பாய் பாய் எவ்ரி ஒன், ஐ லவ் யூ ஆல். ஆக்சுவலி நான் ரொம்ப சோகமாக இருந்தேன், என்னுடைய சேனல் வந்து ஸ்ட்ரைக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த எபிசோட் நான் ரெக்கார்ட் பண்ணதும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இதில் அந்த லிசான்ற கேரக்டர் வந்து தட்டி விட்டாச்சுல. ஸோ ஓகே, வாவ் சூப்பர் அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஒரு ஃபீல் குட்டாக இருக்குது. உங்களுக்கும் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கும் மேலே அல்டிமேட்டான வீடியோஸ்லாம் நம்ம ரிதம் ஆஃப் லவ்வில் இருக்குது, போயிட்டு பார்த்துருங்க. நான் அந்த சேனலுடைய லிங்க்கும் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன், ப்ளஸ் ஆல்சோ டெலிகிராமோட லிங்க்கும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். தயவு செஞ்சு மறக்காமல் பார்த்துருங்க. ஓகே ஓகே, ஐ லவ் யூ ஆல்.